Future Vision Study Center, Salem. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் சொல்லுவோம். அந்த டெஃபினேஷன் புரிகிற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். அப்போ அந்த டெஃபினேஷன் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த டெஃபினேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய விஷயம். இப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயமும் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷன் புரியறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கோர்வையாக போகும். நமக்கும் விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் டெஃபினேஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபெர்மெண்டேஷனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, any fermentations can be expressed as the product of disjoint cycles. Product of disjoint cycles. Disjointனா என்னதுங்க? It's nothing but different. அவ்வளோதான். Disjointனா different. சைக்கிள்ஸ்னால் இங்கே என்னது சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட்ஸ் இப்போ மேப்பிங் ஆகுது. 1 to 2க்கு போகுது, 2 3க்கு போகுது, திருப்பி 3 1க்கே வருதுன்னா இட் இஸ் கால்ட் சைக்கிள். 1 2க்கு மேப்பிங் ஆகுது, 2 3க்கு மேப்பிங் ஆகுது, திருப்பி 3 1க்கே மேப்பிங் ஆகுதுன்னா திஸ் இஸ் அ சைக்கிள். 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஷுட் பி சேம். அதனால இது சைக்கிளுக்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேப்பிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்மெண்டேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சைக்கிளிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். 1 goes to 4, 2 goes to 6, 3 goes to 1. சைக்கிளிக் ஃபார்ம் ஆகுதுங்களா? எப்படி எழுதிக்கலாம். அடுத்து 2 goes to 6, 6 goes to 5, 5 goes to 2. சைக்கிள். அப்போ என்ன ஆகுது? இது ஃபெர்மெண்டேஷன். இது நல்லாவே தெரியும். இது ஃபெர்மெண்டேஷன். இந்த ஃபெர்மெண்டேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின். இப்போ 1 4 3 இருக்குது, இங்கே 2 6 5 இருக்குது. ரிப்பிட்டேஷன்ஸ் இல்லை. அப்போ இது ஒரு டிஸ்ஜாயின், இது ஒரு டிஸ்ஜாயின், இது ஒரு சைக்கிளிக், இது ஒரு சைக்கிளிக். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிளாக நம்மளால் ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷன்ஸையும் எழுத முடியுது. அப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் எனி ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம்னா, தி லென்த் ஆஃப் த சைக்கிள் இஸ் டிஃபைன் ஆஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தட் சைக்கிள். அப்படின்னா அர்த்தம், ஒரு சைக்கிளோட லென்த்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் அந்த சைக்கிளோடைய லென்த்து. இப்போ 1 4 3 அப்படின்னு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன? 3. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 5 1 இருக்குது. தட் இஸ் 2 goes to 4, 4 goes to 5, 5 goes to 1, 1 goes to again 2. அப்போ என்ன ஆகுது? இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த சைக்கிளுக்குடைய லென்த் எவ்வளோ? 4. அப்போ சைக்கிளிக்குடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த சைக்கிள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், பிளாக் போர்டில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ். சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஃபெர்மெண்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of disjoint cycles. As a product of disjoint cycles அப்படின்னு சொல்கிறாங்க. Any fermentation can be expressed as a product of disjoint cycles அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம புதுசாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, disjoint cycles அப்படின்னு அர்த்தம். ஃபெர்மெண்டேஷன்னா இதுதான் ஃபெர்மெண்டேஷன்ஸ். செட்டு 1 to 6ன்ற செட்டு, அந்த செட்டுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ 1 goes to 4, 2 goes to 6, 3 goes to 1, 4 goes to 3, 5 tends to 6, 6 tends to
5 அப்படின்றது இது ஃபெர்மெண்டேஷன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஃபெர்மெண்டேஷன்ஸ். இது ஃபெர்மெண்டேஷன். அப்போ ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷனையும் எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட்னா என்னதுங்க, மல்டிபிள் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுதலான்றாங்க. டிஸ்ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட். இட்ஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன? டிஃப்ரெண்ட். சைக்கிள்ஸ்னா என்ன? ஏன்னா இப்போ புதுசாக இதில் வேர்டிங் என்ன இருக்குது? சைக்கிள்ஸ்னு இருக்குது. சைக்கிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எழுதும் போதே உங்களுக்கு சைக்கிள்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸையும் நம்ம எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதலாம் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சைக்கிள்ஸ் டிஸ்ஜாயிண்ட்னா டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன். சைக்கிள்ஸ்னால் இப்போ என்னன்றதை ப்ரூவ் பை எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், 1 மேப்பிங் டு 4ங்களா, 4 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1. அப்போ என்ன ஆகுது? 1 மேப்பிங் டு 4, 4 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1. சைக்கிள்னா என்ன அர்த்தம்? 1ல் ஸ்டார்ட் ஆகுது, 1லே முடியுது. 1 மேப்பிங் டு 4, 4 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1. அப்போ இது என்னது? சைக்கிள். சைக்கிள்னா இட்ஸ் நத்திங் பட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஷுட் பி சேம். அதான் சைக்கிள். சைக்கிள்னா ஸ்டார்டிங் எங்கே மேப்பிங் ஸ்டார்ட் ஆகுதோ முடியுதோ அங்கேயே வந்து முடியும். தட் இஸ் கால் சைக்கிள். இப்போ சைக்கிள்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்களா? இப்போ பாருங்கள், அப்போ 1 மேப்பிங் டு 4, 1 மேப்பிங் டு 4, 4 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1. 1 மேப்பிங் டு 4, 4 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1 இஸ் கால் சைக்கிளிங். இப்போ 1 முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்குது? 2 எடுக்கிறீங்க. 2 மேப்பிங் டு 6, 6 மேப்பிங் டு 5, 5 மேப்பிங் டு 2, 2 மேப்பிங் டு 2 மேப்பிங் டு 6, 6 மேப்பிங் டு 5, 5 மேப்பிங் டு 2. வந்துடுச்சுங்களா? அப்போ 1 1 4 3 this is one cycle. 2 6 5 this is another cycle. அப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்களான்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 1 இருக்குது, மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4 5 6 மேலே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ முடிஞ்சிடுச்சு. அப்போ இது என்னது? திஸ் இஸ் ஒன் சைக்கிள், திஸ் இஸ் ஒன் சைக்கிள், திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் மல்டிபிள். அப்போது இதுதான் எதுக்கு ஈக்குவல்? இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு ஈக்குவல். இப்போ பாருங்கள், 1 tends to 4ங்களா, 1 tends to 4, then 4 tends to 3, 4 tends to 3, then 3 tends to 1, 3 பின்னாகுது, 3 1க்கே போகுது. ஸோ சைக்கிளிக். அடுத்தடுத்துனாக்க 2 tends to 6, 6 tends to 5, 5 tends to 2. வந்துச்சுங்களா? ஸோ இது ரெண்டுமே சைக்கிள். இந்த ரெண்டு சைக்கிளோடைய ப்ராடக்ட் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபெர்மெண்டேஷன்ஸாக கிடைச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எனி ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னா இது எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸையும் நம்ம எப்படி எழுதலாம்னா 2 அல்லது மேற்பட்ட. இது 2ன்றது இந்த எக்ஸாம்பிளுக்கு 2 சைக்கிள், ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு 3 சைக்கிள் கூட வரும். ஸோ any fermentations can be expressed as the product of disjoint cycles. disjoint cycles எழுத முடியும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குது? அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? த லென்த் ஆஃப் த சைக்கிள்ஸ். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டியை நான் இப்படி ரோமன் லெட்டரில் போட்டுக்கிறேன். ஏன்னா 2ன்னு போட்டால் இதுவும் 2 கன்ஃபியூஸ் ஆகும். ரோமன் லெட்டர் 2ல் போட்டுக்கிறேன். length of the cycle is defined as the number of elements in a cycle. length of the cycle அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, length of the cycle மோதோ அந்த சைக்கிளில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் என்னது? length of the cycle. இப்போ பாருங்க, இங்கே what is the length of the cycle? 3. What is the length of the cycle? 3. That's all.
அப்போது லென்த் ஆஃப் த சைக்கிள்ன்றது எதை குறிக்குதுன்னா ஒவ்வொரு சைக்கிள்லையும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் என்னது லென்த் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? எனி ஃபெர்மெண்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் disjoint cycles. disjointனா டிஃப்ரெண்ட், சைக்கிள் மீன்ஸ் ஆரம்பித்த இடத்துல முடிக்கிறது, ஆரம்பித்த இடத்துல முடிக்கிறது தான் சைக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன் நம்மளால் எழுத முடியும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, சைக்கிளுடைய லென்த் எதை குறிக்குதுன்னா அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை குறிக்கிறது. கிளியர் ஆகிடுச்சுங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன்ஸோடைய கண்டினியூஸே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்லைட்லேயும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்னால் இப்போ என்னென்னு பார்த்துட்டோம், லென்த்துனா என்னென்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சைக்கிள்னால் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மேப்பிங் ஷுட் பி சேமாக இருக்கணும், அதுதான் சைக்கிள். லென்த்துனா என்ன பார்த்தோம்? அந்த சைக்கிளில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் சைக்கிள் ஆஃப் லென்த்துன்னு பார்த்தோம். அப்போது டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னா அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய லென்த்து 2ஆக இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட சைக்கிளோடைய லென்த்து 2ஆக இருக்கக்கூடியது எல்லாமே என்னவோ சொல்கிறோம்? டிரான்ஸ்போர்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 tends to 2, 2 tends to 1ன்னா இதை எப்படி எழுதலாம்? 1 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ 4 tends to 7, 7 மேப்பிங் டு 4 அப்படின்னா இது 4,7 எழுதலாம். அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது ஒரு சைக்கிளோடைய லென்த்து 2ஆக இருந்தால் such a cycle is said to be transportions. such a cycle is said to be transportion அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்தது ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான டாபிக் உள்ள வரோம். தட் இஸ் ஈவன் ஆர் ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் ஆர் ஆட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபெர்மெண்டேஷன்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் சொன்னேன். எவ்ரி ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி அஸ் ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸை நம்ம வந்து டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுதும் போதும் அதோடைய நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ஈவனில் இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ், அதே ஆட் இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ். அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சைக்கிள்ஸை தட் இஸ் சப்போஸ் 1,4,7 இருக்குன்னா இது ஒரு சைக்கிள் அப்படின்னா இந்த சைக்கிள்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்போர்ஷன்ஸ் மூலமாக பிரிக்கிறோம். அதாவது 1,4, 1,7 இதை பிரிக்கிறோம். இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற சைக்கிளுக்கு லென்த்துக்கு பேர் என்ன? டிரான்ஸ்போர்ஷன்ஸ். அப்போது ஃபெர்மெண்டேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்போர்ஷேஷனாக பிரிக்கிறோம். தட் மீன்ஸ் சைக்கிளிக் லென்த்து 2 பிரிக்கிறோம். பிரிக்கும் போதோ நம்பர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் டிரான்ஸ்போர்ஷேஷன்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போர்ஷேஷன்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். கிளியர் ஆகுதுங்களா? இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் டெப்த்தாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா போர்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து ஃபெர்மெண்டேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் கண்டினியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ஷன்ஸ். டிரான்ஸ்போர்ஷன்ஸ் அப்படின்னா என்னதுங்க அர்த்தம்? டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்னன்னா ஒரு சைக்கிளுடைய லென்த்து 2ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்போர்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,1,2, 2, 4, சப்போஸ் 3, 4 அப்படி இருக்குன்னு வச்சுங்க. வாட் இஸ் த மீனிங்? 1 மேப்பிங் டு 2, 2 மேப்பிங் டு 1, that is called cycle. 3 mapping to 4, 4 mapping to 3, that is this is also cycle. இப்போ இந்த சைக்கிளோடைய லென்த் என்ன? நான் லென்த்னா என்ன சொல்லியிருக்கேன்? சைக்கிள் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைக்கிள்? how many elements are there in the cycle, that is called length. இப்போ இங்கே லென்த் என்ன? 2. இங்கே லென்த் என்ன? 2. அப்போ எந்தெந்த சைக்கிளுக்கெல்லாம் லென்த் 2ஆக இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்போர்ஷன்ஸ். டிரான்ஸ்போர்ஷன்னா லென்த் ஆஃப் த சைக்கிள், length of the cycle is 2. ஒரு சைக்கிளோட லென்த் 2ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க?
டிரான்ஸ்போஷன்ஸ் அப்படின்றது பேர். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் லென்த் ஆஃப் த சைக்கிள் இஸ் 2 இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போஷன்ஸ். இப்போ அந்த டிரான்ஸ்போஷன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த டிரான்ஸ்போஷன்ஸோடைய கான்செப்ட் இப்போ எங்கன்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த கேட்டகரி இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி expressed as odd fermentations and even fermentations. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, fermentations can be categorized into two types. One is odd fermentation, next one is even fermentations. Odd fermentation என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ transpositions நான் என்ன சொல்லியிருக்கேன், what is meant transpositions? The length of the cycle is 2 is called transformations. அப்போ ஒரு fermentation நான் என்ன சொல்லியிருக்கோம், every fermentation can be written, can be write as the product of disjoint cycles. So, any fermentation can be written as the product of two, or inga two not two, the product of disjoint cycles. Then another fermentation properties, one of the properties. இப்போ the fermentations என்ன பண்ணனா, transformations மூலமா என்ன பண்றேன், expand பண்றேன். We are going to express these fermentations as the product of transpositions, as a product of transpositions. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த transpositions வந்து suppose இங்க ரெண்டு transpositions இருக்குன்னா 2 is a even, so the fermentations can be expressed in terms of even transpositions, that is called even fermentations. Suppose இந்த fermentations 3 transformations நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா that is called odd fermentations. ஓகேங்களா, fermentations வந்து odd even எப்படி பிரிக்கணும்னா, அந்த fermentations எத்தனை transformations மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அத்தனை transformations எண்ணிக்கை ஈவனா இருந்துச்சுன்னா ஈவன் ஃபெர்மெண்டேஷன், அதோட எண்ணிக்கை ஆட்ல இருந்துச்சுன்னா ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். கிளியர் ஆகுதுங்களா? அப்போ ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி categorized as odd or even according to the nature of the product of the transpositions. Transpositions எத்தனை இருக்கோ அத்தனைய பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபெர்மெண்டேஷனை ஆடா ஈவனாக பிரிக்கணும். சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா 3 is odd, so it becomes the fermentation is odd fermentations. Suppose the transformations 4 இருந்துச்சுன்னா 4 is even, so the given fermentation is even fermentations நம்ம சொல்லிடுவோம். புரியுதுங்களா? அதுதான் இங்கே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கொஸ்டின்ஸில் சில டைம் வந்து whether the given fermentation is odd or even அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது சைக்கிளிக்காக எழுதிக்கணும். அந்த சைக்கிளிக்கு அடுத்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஷன்ஸாக எழுதணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஈவன் ஆடாக பிரிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து 2, 4, 6 ஈவன் இருந்துச்சுன்னா then it is said to be a even fermentations. நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்ல இருக்குது, that is 3, 5 இருந்துச்சுன்னா then the fermentation is a odd fermentations அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை புரிஞ்சுச்சுங்களா, டிரான்ஸ்போஷன்ஸ்ன்றது என்னது, ஒரு சைக்கிளுடைய லென்த் 2 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சைக்கிளுடைய லென்த் 2 வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்போஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸை ஆட் அண்ட் ஈவனாக பிரிக்கலாம், ஈவன் ஃபெர்மெண்டேஷனாவோ அல்லது ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸாவோ பிரிக்கலாம். இந்த ஆட் ஃபெர்மெண்டேஷன் ஈவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா த ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போஷன் பொறுத்து இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா then it is very clearly whether the given fermentation is odd or even அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய போட்டுருவேன். தட் இஸ் ஸோ எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். தட் இஸ் ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். 1 to 5, 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கிறேன். 1 map to 3, 2 map to 4, 3 map to 5 and 4 map to 2, 5 map to 1. இந்த மாதிரி ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இஸ் த ஃபெர்மெண்டேஷன்ஸ். ஓகேங்களா?
இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஈவனா ஆடான்னு கேட்குறாரு. திஸ் ஃபெர்மெண்டேஷன் இஸ் எய்தர் ஈவன் ஆர் ஆட், எய்தர் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈவன் ஆர் ஆடான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தட் மீன்ஸ் we are going to express this fermentation into cyclic, then into transpositions. Then how many transformations exist? According to the number of transformations, we have to classify whether it is odd or even. ஓகேங்களா? அப்போ பாருங்க, கவனிங்க. வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ஃபஸ்ட்டு சைக்கிளிக்காக எழுதுகிறோம். ஃபெர்மெண்டேஷன், இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் இது சைக்கிளிக்காக எழுதுகிறோம். 1 tends to 3, 3 tends to 5, 5 tends to 1. That is 1 tends to 3, 3 tends to 5, 5 tends to 1. So complete one cycle. Okay, so it's wow. Next one, 2 tends to 4, 4 tends to 2. Don't put comma. 2 tends to 4, 4 tends to 2. இப்போ நீங்கள் இந்த முடிஞ்ச உடனே இது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சான்னு செக் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் வந்துடுச்சான்னு பார்த்தாங்க. 1, 2, 3, 4, 5 முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இது சைக்கிளிக்கில் எழுதுறது கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு நீங்கள் இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைக்கிளிக்காக எழுதிட்டு சைக்கிளிக்காக எழுதின எலிமெண்ட்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சான்னு பார்த்தோம். வந்துடுச்சுனாலே சைக்கிளிக் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 to 5 வரைக்கும் இருக்குது மேலே இருக்க எலிமெண்ட்ஸ். இப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டட், சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இது ஒரு சைக்கிளிக், இது ஒரு சைக்கிளிக். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளிக் இஸ் நத்திங் பட் ஃபெர்மெண்டேஷன்ஸ். புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் இஸ் வெதர் இட் இஸ் எ ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆட் ஆர் ஈவனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? தட் இஸ் டிரான்ஸ்போஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்போஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளோட லென்த் என்ன? 3. சைக்கிளுக்கு லென்த் என்ன பண்ண போகிறோம்னா 2 மாற்றி எழுத போகிறோம். ஏன்னா எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபெர்மெண்டேஷனை ஈவனாக ஆடான்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பிரிக்கிறேன். தட் இஸ் 1, 3, 1, 5, 2, 4. கவனிச்சிங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, 3, then 1, 5. இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பிரிச்சுட்டோம்னா ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்குது 2, 4. அப்போ this is one transformation, another one. How many transformations are there? 1, 2, 3. 3 transformations are there. So 3 transformation இருக்குன்னா அப்போ இது என்னது? 3 is a odd. So the given fermentation is odd fermentations. The given fermentation is odd fermentations. அப்போ என்ன ஆகுது? கொடுக்கப்பட்ட அந்த fermentation odd fermentations. ஓகேங்களா? இப்போ இப்போ கிளியர் ஆகிட்டு நினைக்கிறேன். தட் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் கிவன் ஃபெர்மெண்டேஷனை சைக்கிளிக் அப்படின்னு எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் எத்தனை சைக்கிள்ஸ் வருதோ அத்தனை சைக்கிள்ஸாக எழுதிடுவோம். எழுதிட்ட பிறகு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே வரக்கூடிய சைக்கிள்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் தட் இஸ் லென்த் மோர் தென் 2 இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 1, 3, 1, 5, 2, 4. அப்போ மொத்தம் எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது? 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஆட் ஃபெர்மெண்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் இதே இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் வந்து 4. அப்போ இங்கே என்ன சொல்லிடுவோம்? தட் இஸ் கால் ஈவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்த இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூட்டியை தான் இங்கே பார்க்குறோம். இப்போ ஃபெர்மெண்டேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிளிக் டிஸ்ஜாயின்ட் சைக்கிளாக நான் என்ன பண்ணிட்டேன்? தட் இஸ் ஐ கேன் ரைட் இட் ஃபார் த கிவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ்.
அதாவது 1 2 3 அப்படின்னா 1 மேப்பிங் டு 2, 2 மேப்பிங் டு 3 அண்ட் 3 மேப்பிங் டு 1 அப்படின்னு முடிஞ்சிது. இது ஒரு சைக்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மேப்பிங் டு 6, 6 மேப்பிங் டு 5, 5 மேப்பிங் டு 4, 4 மேப்பிங் டு 3, 3 அகைன் மேப்பிங் டு 1. இந்த 2 சைக்கிள்ஸாக எழுதியாச்சு. இப்போ இந்த 2 சைக்கிள்ஸையும் நம்ம எழுதிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸோடைய ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆடா ஈவனான்னு பார்க்குறோம். ஆடா ஈவன் பார்க்குறது நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் இந்த 1 2 3 நான் என்ன பண்ணேன்னா டிரான்ஸ்போஷன்ஸ், தட் இஸ் சைக்கிளிக் லென்த் 2ஆக மாற்றி எழுதுறேன். 1 2 1 3 முடிச்சாச்சு. அப்போ இது அதே மாதிரி 1 6 1 5 1 4 1 3 ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் மற்ற எலிமெண்ட்டு கூட கம்பைன் பண்ணணும். ஸோ 1 3 முடிச்சாச்சு. அப்போ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 டிரான்ஸ்போஷன்ஸ் இருக்குது. 6 இஸ் எ ஈவன். ஸோ given transformations is a even transpositions. இது ஃபெர்மெண்டேஷன்ஸ் முடிச்சிட்டோம். கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன் ஈவன் ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு முடிச்சாச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷன்ஸ் இஸ் 6 இஸ் எ ஈவன் நம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஒன்று பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தலாம் ஆர்டர் ஆஃப் குரூப், ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது ஆர்டர் ஆஃப் குரூப்னா என்ன, ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்னா என்னன்றதை உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெர்மெண்டேஷன்ஸுடைய ஆர்டரை பார்க்க போகிறோம். ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இஸ் நோன் அஸ் எல்சிஎம் ஆஃப் லென்த் ஆஃப் இட்ஸ் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன அர்த்தம், எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுத முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதோடைய லென்த் என்ன, லென்த்னா என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த சைக்கிள்ஸ். அதோடைய லென்த்துக்குடைய எல்சிஎம் என்ன வருதோ அதுதான் கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் எல்சிஎம் ஆஃப் length of its disjoint cycle is known as order of fermentations அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே கான்செப்டை பார்த்திங்கன்னா இதுலேயும், தட் இஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துலேயும் அந்த ஆர்டரை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத இங்கே எக்ஸாம்பிளாக மோட்டிவேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுத்தையை பற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம போர்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபெர்மெண்டேஷனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஈவனாக ஆடாக கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன்ஸை பார்க்க போகிறோம். அடுத்தது கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதே தான் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த 2 ஸ்லைட்லேயும் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன் ஈவனாக ஆடாக கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன்ஸுடைய ஆர்டர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு நம்ம அடுத்த டாப்பிக்கான இன்வெர்ஸுக்கு போயிடலாம். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற மொத்தமே பார்த்தோன்னா ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 ஸ்லைடுமே we are going to discuss about the fermentations, either it is even or odd, then what is the order of the fermentations. இது ரெண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸை ஆடா ஈவனான் எப்படி பிரிக்கணும்னு சொன்னேன். இப்போது போன கிளாஸில் பார்த்தோம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி முடித்தோம் இல்லைங்களா. இப்போ அதே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் 2 இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபெர்மெண்டேஷனை எடுத்துக்காமல் அது ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்லேருந்து எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். அது என்ன எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா 1 2 3, then next one is 1 6 5 4 3, 1 6 5 4 3. என்ன அர்த்தம், இப்படி ஒரு ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. இந்த ஃபெர்மெண்டேஷன் என்னன்னு பண்ணிக்கிட்டேன், ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆடா ஈவனா அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆடா ஈவனான்றதுக்கு நான் என்ன சொன்னேன், அகெயின் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் இட் ஷுட் பி ஸ்பிட் அப் இன்டு டிரான்ஸ்போஷன்ஸ். எத்தனை டிரான்ஸ்போஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன் ஆடா ஈவனான்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 maps to 2, 2 maps to 3, 3 maps to 1. So this one cycle.
and again another one is 1 maps to 6, 6 maps to 5, 5 maps to 4, 4 maps to 3, 3 maps to 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஸ்ப்ளிட் பண்ணுறேன், தட் இஸ் டிரான்ஸ்போசிஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன், தட் இஸ் 1 map to 2, 1 map to 3, again this one 1 map to 6, 1 map to 5, 1 map to 4 and 1 map to 3, 1 map to 3. ஓகேங்களா? இது transformations, that is length is 2, 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 length is 2. How many transpositions are exist? 1, 2, 3, 4, 5, 6. So it becomes 6. So in the fermentations can be written as the product of 6 transpositions. So this fermentation is even fermentations. Even fermentations. Even fermentation convert பண்ணிரோம். So this is the way to express the given fermentations or is either even or fermentations அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி நமக்கு டிஆர்பியில் கேட்குறாங்க. ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் ஈவனாக ஆடான் போதும் இப்போ நமக்கு எல்லாத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி சைக்கிளிக்காகவே கொடுத்துருவாங்க. ஃபெர்மெண்டேஷன் கொடுக்காம இந்த மாதிரி சைக்கிளிக் ப்ராடக்ட் ஆஃப் 2 disjoint சைக்கிள்ஸாக கொடுத்துட்டு தென் த ஃபெர்மெண்டேஷன் இஸ் எய்தர் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சைக்கிளிக்காக கொடுத்தாலும் நமக்கு அது ஈவன் ஆர் ஆடான்னு கிளாஸிஃபை பண்ண தெரியணும். ஃபெர்மெண்டேஷனாக கொடுத்துட்டா அதை சைக்கிளிக்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்மோஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்மோஷன்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து அது ஈவனாக ஆடாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அனலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன்ஸ். ஆர்டர் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் மொதல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆர்டர் ஆஃப் குரூப்புக்கு பார்த்துருக்கோம், ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதை பற்றி ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் குரூப், வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட். இப்போ நம்ம புதுசாக ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் வைஸ், தட் இஸ் டெஃபினிஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆர்டர் இஸ் டினோட்டட் பை ஓ அப்படின் போது நமக்கு வந்து ஆர்டரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் தட் இஸ் ஆர்டர் ஆஃப் டி. ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ். Order of fermentations. Order of fermentation is nothing but defined as LCM of. Order of fermentation is defined as LCM. Order of fermentation is defined as LCM of the length, LCM of the length of its disjoint cycles. காணிங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எல்சிஎம் ஆஃப் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், எல்சிஎம் ஆஃப் த லென்த் ஆஃப் இட்ஸ் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். அதாவது என்னது, ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அது என்ன எழுதுகிறோம், டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுதுகிறோம். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுதிட்ட பிறகு அதுக்கு லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அந்த லென்த்து உடைய வேல்யூஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம்னுடைய வேல்யூ என்ன வருதோ அதுதான் என்னது கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்னங்க, ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷனை டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதுகிறோம். அந்த டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸுடைய லென்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த லென்த்தோடைய வேல்யூஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் எதாவது கன்சிடர் பண்ணுறோம், ஃபெர்மெண்டேஷன்ஸுடைய ஆர்டராக கன்சிடர் பண்ணுறோம். இது கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கொஸ்டின்ஸ் எப்படி தான் கேட்பாக்க, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்
fermentation. Find the order of fermentation. Fermentation இப்போ alpha is equal to, suppose கொடுத்தராக்க alpha is equal to 1, 2, 3, 4, 5. இதோட மேப்பிங் என்ன கொடுத்தராக்கனா 3, 4, 5, 2, 1. இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ்னு கேட்குறாங்க. ஃபெர்மெண்டேஷன் கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4, 5. இதுக்கு மேப்பிங் 1 goes to 3, 2 goes to 4, 3 goes to 5, 4 goes to 2, 5 goes to 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டெஃபினேஷன் பிரகாரம் எனி ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி ரிட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். அப்போது இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ன பண்ணுறேன்னா டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளோடைய ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இப்போ பாருங்கள் 1 மேப் டு 3, 3 மேப் டு 5, 5 மேப் டு 1. 1ல் ஸ்டார்ட் ஆகி 1ல் எண்ட் ஆகுது. ஸோ சைக்கிளிக்காக எப்படி எழுதலாம், 1 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 5, 5 மேப்பிங் டு 1. 1 mapping to 3, 3 mapping to 5, 5 mapping to 1. So this is one cycle. The next one is next cycle. 2 maps to 4, 4 maps to 2. 2 maps to 4, 4 maps to 2. Your cyclic முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சைக்கிளிக் எல்லாம் முடிஞ்சு போச்சா, ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக இந்த ஃபெர்மெண்டேஷனாக ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக நம்ம எழுதி முடிச்சிட்டோமா, இல்லைன்னா வேறு எதனா சைக்கிள்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறேன். வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சைக்கிள்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. மேலே இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ் இங்கே வந்துருச்சிங்களா அந்த சைக்கிளில். அப்போ கம்ப்ளீட்டட். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியும். ஸோ திஸ் ஃபெர்மெண்டேஷன்ஸ் கேன் பி ரைட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் அப்படியே எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதோடைய லென்த்தை கண்டுபிடிக்கணும். தானே சார், தானுங்களே. அப்படியே பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போகிறோம். இப்போ இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். என்னது, லென்த் ஆஃப் த டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். ஒரு சைக்கிளோடைய லென்த்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், how many elements are there in the cycle that will be considered as a length. How many elements are there in the cycle that will be considered as a length. அப்போ இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது, 3. இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது, 2. 3. இங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3,2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 3,2ன்னு போட்டிங்கன்னா இது ஒரு சைக்கிளிக்காக பார்க்கறதுக்கு டக்குன்னு தோணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3, இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2, 3,2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஐ கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த LCM ஆஃப் 3,2. வாட் இஸ் த LCM ஆஃப் 3,2. 3,2க்கு LCM என்னங்க, 6. தட் இஸ் LCM ஆஃப் 3,2 இஸ் ஈக்குவல் டு 6 இல்லையா. ஏன்னா 3யும் 2யும் 3யும் காமன் டிவைசர் 1 தான். ஸோ 2,3 நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 2,3ன்னு போடுவோம், அதை 1 டிவைட் பண்ணோம். 2, 3, 3 2s are 6, 6 1s are 6. So result is 6. அப்போ LCM of the length of the disjoint cycle is 6. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் என்னவாங்க இருக்குது, 6 ஆக இருக்குது. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். கிளியர் ஆகுதுங்களா. ஃபெர்மெண்டேஷன் ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபெர்மெண்டேஷனை டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதுகிறோம். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதிட்ட பிறகு அதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். அது லென்த்தோடு கண்டுபிடிச்ச பிறகு அந்த லென்த்தோடைய வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம் வேல்யூ என்னவோ அதுதான் கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷனுக்கு ஆர்டர். கிளியர் ஆகுதுங்களா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டரை கண்டுபிடிக்கணும். ஃபெர்மெண்டேஷன் ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட்டு, ஃபெர்மெண்டேஷனுடைய நேச்சர் தட் இஸ் ஆட் ஆர் ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் எழுதுவோம். கிளியர் ஆகுதுங்களா. இது ரிலேட்டடாக ஒரு அடிக்கடி எல்லா டிஆர்பிலும் கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ யூ ஹேவ் டு டேக் மோர் கேர் ஆஃப் திஸ் டாபிக். ஓகேங்களா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதில் அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், திருப்பி அதை போன இதில் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ திருப்பி அதோடைய கண்டினியூ இன்னொரு ப்ராப்ளத்தில் ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ். Find the order of
permutations of ஒரு fermentation கொடுத்துட்டாங்க. அந்த fermentation என்னன்னா very long permutations, that is 1 to 12, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 12 எலிமெண்ட். அதுக்கு மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 2 1 5 6 7 10 11 9 12 8 3 4 இது மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு தான் என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டர் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் திஸ் பெர்முடேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 போகுது, 2 1க்கு போகுது. ஸோ 1 2 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1 2 முடிஞ்சிச்சு. 3 3 5க்கு போகுது, 5 7க்கு போகுது, 7 11க்கு போகுது, 11 திருப்பி 3க்கே வருது. ஸோ 3 maps to 5, 5 maps to 7, 7 maps to 11, 11 maps to 3. Is one cycle. Then next one is 3 over 4, 4 maps to 6, 4 maps to 6, 6 maps to 10, 10 maps to 8, 8 maps to 9, 9 maps to, that is 4 maps to 6, 6 maps to 10, 10 maps to 8, 8 maps to 9, and 9 maps to 12, 12 maps to 4, 12 maps to 4. This another cycle completed. Then 4 6 எடுத்துருக்கோம். 5 7, 5 7 இங்கே வந்துருச்சு. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சைக்கிளிக்காக எழுதிட்ட பிறகு மேலே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் இந்த சைக்கிளிக்கில் வந்துருச்சான்னு பார்த்துருங்க. வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டட். இப்போ 1 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 8 9 10 11 12 மேலே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துருச்சுங்களா. சைக்கிளிக் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளிக்காக எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதியாச்சு. எழுதிட்ட பிறகு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், length கண்டுபிடிக்கணும். What is the length of this one is, the length of this is 2, the length of this is 4, this length of this is 6, that is 2 4 6, that is 2 4 6 is the length of the first cycle, length of the second cycle and length of the third cycle. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லென்த்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், LCM. That is LCM. What is the LCM of 2 4 6? 2 4 6 LCM. That is 2 4 6. All the numbers are divisible by 2. So 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. So 1 2 3. All of them not divisible by any common numbers. So stop the process. So now multiplied. 2 into 3, 6, 6 into 1, 6, 6 into 2, 12. 6 into 2, 12. So the LCM of 2, 4, 6 is equal to 12. 2 into 3, 6, 6 1s are 6, 6 2s are 12. So 2, 4, 6 LCM என்ன கிடச்சிருக்கு, 12. எது LCM வந்திருக்கோ அதான் என்னதுன்னு சொல்லியிருக்கேன், ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர். அப்படிங்கிற ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், தட் இஸ் O of P is equal to 12, is equal to 12 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டரை கண்டுபிடிக்கிறோம் ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு. இது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின். ஓகேங்களா, சால்வ் பண்ணியிருக்கோம். சில பேர் கேட்டிருந்தீங்க அப்டேட்டட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் முதல்ல கான்செப்ட், டெஃபினேஷன்ஸு, அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ், அது ரிலேட்டடாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக வருவோம். அதாவது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். டெஸ்ட்டு வைக்கும் போது ரிப்பீட்டடாக கேட்ட அந்தந்த டிஆர்பி கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை கேட்போம். அந்த கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கிளாஸ் வைப்போம். அந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து அந்தந்த வருஷத்தில் அந்தந்த இந்தந்த ஃபெர்மெண்டேஷன்ஸில் அந்தந்த வருஷத்தில் என்னென்ன நேச்சுரல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க
அதோடைய சொல்யூஷன் என்ன, அதோடைய சால்வேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அப்போ உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஈஸியாக கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடில் வேறு ஒரு கான்செப்டை பார்ப்போம். ஓகேங்களா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.